ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2018க்கான ப்ரிலிமினரி முடிஞ்சு இப்போ ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான மெயின்ஸில் யார் யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கான ரெஜிஸ்டர் நம்பர்லாம் போட்டு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போது இ சேவை மையத்தில் போயிட்டு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான் வந்து குரூப் 2க்கான மெமோ வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எடுத்து போய் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு போகும். இந்த பேஜுக்கு போனோடனே உங்களுடைய ரோல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்மிட் ஆப்ஷன் கொடுங்க. ஓகேங்களா? கொடுத்துட்ட உடனே உங்களுக்கு இந்த மெமோ பேஜ் வந்துடும். ஸோ இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் டாப் டு பாட்டம் கம்ப்ளீட்டாக எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணிக்கணும். ஸோ என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ₹150 வந்து ஃபீஸ் பேமெண்ட். ஓகேங்களா? அந்த ஃபீஸ் கன்செஷன் மூலிமா போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஃபீஸ் கன்செஷன் இல்லாதவங்க ₹150 வந்து கன்ஃபார்மாக பே பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ ₹150 பே பண்ணுற கேண்டிடேட்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் தான் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இ சேவை மையத்தில். ஸோ ஃபீஸ் பே பண்ணாமல் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரிஜெக்டட். நீங்கள் எவ்வளோ தான் செலக்ட் ஆகி டாப் மார்க்கில் இருந்தாலும் நீங்கள் ரிஜெக்டட். அதனால போச்சுங்க. எந்த டேட்டுக்குள்ளனா 24/12/2018 10/1/2019 நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஃபீஸும் வந்து நீங்கள் பே பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த். உங்கள் டேட் ஆஃப் பர்த் எவிடன்ஸ்க்காக SSLC 10th மார்க் ஷீட்டும் இல்லைனா 12th மார்க் ஷீட் ரெண்டுமே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு அப்லோட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் எவிடன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எவிடன்ஸ்னால் நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷனில் சப்மிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் டிகிரிங்கிறது மெயின். ஓகேவா? ஸோ அந்த டிகிரிக்கான என்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். ஸோ டிகிரிக்கு என்னென்ன என்கிட்ட இருக்குது, நான் அதை தான் அப்லோட் பண்ண முடியுமா அப்படிங்கும்பொழுது கன்சாலிடேட் மார்க் ஷீட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டிகிரி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு பயமாக இருக்குது, நான் 3மே அப்லோட் பண்ணணும்னா பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, ₹10-20 எக்ஸ்ட்ரா வருது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்லோட் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பர்சன் கிளைமிங் டு பொசஸ் ஈக்குவலன்ஸ் ஆஃப் அந்த குவாலிஃபிகேஷன் ஈக்குவலன்ஸாக வேறு எதனா ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். ஒரு சில ரேர் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரி. அண்ட் தென் எவிடன்ஸ் ஃபார் ஹேவிங் ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன். அதுவும் சரி தான். உங்களுக்கு எந்த ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் அதையும் அப்லோட் பண்ணி ஆகணும். அண்ட் தென் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் டைப் ரைட்டிங். ஸோ டைப் ரைட்டிங்க்கான ரெஸ்பெக்டிவ் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வச்சுருப்பீங்க, அதையும் அப்லோட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் எவிடன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் இன் தமிழ். ஸோ தமிழ் இல்லாத சில கேண்டிடேட்ஸ், இப்போ நம்மளாம் 10th 12th வந்து தமிழ் படிச்சிருப்போம். ஸோ நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ தமிழ் இல்லாத கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு தனியாக வந்து கவர்மெண்ட் சைடில் நடத்தக்கூடிய எக்ஸாம் எழுதி அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சு அவங்க அதை அப்லோட் பண்ணி ஆகணும். எனக்கு தமிழ் தெரியும், எவிடன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் இன் தமிழ். ஸோ அந்த சர்டிஃபிகேட் அந்த கேண்டிடேட்ஸ் அப்லோட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பர்சன் கிளைமிங் ப்ரிஃபரன்ஸ் அண்டர் PSTM. நான் PSTM பர்சன் ஸ்டடி இன் தமிழ் இதெல்லாம் நான் வந்து டிகிரி முடித்தேன் அப்படிங்கிறதுக்கு வந்து அதுக்கான ஃபார்மேட் இது தான். டிகிரி வந்து நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கோங்க, 10th 12th கிடையாது. ஸோ திஸ் இஸ் டு சர்டிஃபை தட் திரு டேஷ் ஹேஸ் ஸ்டடி டேஷ் கோர்ஸ் நேம் டேஷ் டியூரிங் த இயர் ஃப்ரம் டேஷ் டு டேஷ் இன் தமிழ் மீடியம். ஸோ இது வந்து உங்கள் இன்ஸ்டிடியூஷனுடைய பிரின்சிபல், அதாவது ஹெட், அவங்க வந்து சைன் போட்டு கொடுக்கணும். க்ரீன் இங்கில் சிக்னேச்சர் போடக்கூடிய ஆட்கள் வந்து உங்கள் இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்க சைன் போட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதை நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். ஸோ அதை அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஸ்டடிட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட். ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டடிட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை வந்து obtained from the head of institution in which she last studying அப்படிங்கிறது. ஸோ லாஸ்ட்டாக கடைசியாக நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்களோ அந்த டிகிரி அந்த காலேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா லாஸ்ட் ஸ்டடி கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். இல்லை என்கிட்ட போனஃபைட் சர்டிஃபிகேட் தான் இருக்குது அப்படின்றவங்க போனஃபைட் சர்டிஃபிகேட்டில் இந்த மென்ஷன் பண்ணிடணும், கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் வந்து குட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் டிசிங்கிற ஆப்ஷன் இவங்க கொடுக்கல. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சில பேர் காலேஜ் இழுத்து மூடி இருந்தாலோ ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸுக்கு ரொம்ப ப்ராப்ளம் தான் இருக்கும். ஸோ டிசி இருந்தாலும் நீங்கள் டிசியும் அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் வந்து டிசியும் சொல்லியிருந்தாங்க. டிசி இருந்தது அப்படின்னா நீங்கள் டிசி அப்லோட் பண்ணுங்கள். அதில் கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் குட் அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ், அவங்களுக்கான சர்டிஃபிகேட் அவங்க அப்லோட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் டெஸ்டிடியூட் விடோ, அவங்களுக்கான சர்டிஃபிகேட் அவங்க அப்லோட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன், அவங்களுக்கான சர்டிஃபிகேட் அவங்க அப்லோட் பண்ணி ஆகணும். தேர்ட் ஜெண்டர், 3ஆம் பாலினத்தவர், அந்த கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கான சர்டிஃபிகேட் அவங்க அப்லோட் பண்ணி ஆகணும். அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஓகேங்களா, அதையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் வந்து இஃப் எனி ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் மென்ஷன்ட் அபவ், மேலே குறிப்பிட்டுள்ள ஏதேனும் டாக்குமெண்ட்ஸ் எக்ஸப்ட் லேட்டஸ்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட். இந்த குரூப் ஏ குரூப் பி லெவல் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதை வந்து இவங்க சொல்லலை. அதனால தான் எக்ஸப்ட் லேட்டஸ்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அண்ட் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். ஸோ என்ஓசியும் அந்த குரூப் ஏ குரூப் பி லெவல் ஆஃபீஸர் சிக்னேச்சரும் நீங்கள் இப்போ வாங்க வேண்டியதில்லை.
ஸோ அதை அப்லோட் பண்ண வேண்டியதில்லை. இல்லை எனக்கு பயமாக இருக்குது, நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டுன்னா அப்லோட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது அதுதான். சப்போஸ் இஸ் நாட் அப்லோடட் இஃப் எனி ராங் கிளைம் மேட் இன் தி ஆன்லைன் அப்ளிகேஷன். நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் இதுக்கு முன்னாடி எதனா ராங்காக தவறுதலாக எதனா மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சிங்களேன், டிகிரிக்கு எதனா மாற்றி போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை ஒரு லெட்டர் மாதிரி எழுதி இந்த ஃபார்ம் ஆஃப் லெட்டர் அண்ட் த சேம் மே பி அப்லோடட் இந்த பர்டிகுலர் அப்லோட் லிங்க். அந்த லெட்டரை வந்து நீங்கள் பர்டிகுலர் அந்த நீங்கள் உங்களோட இசேவை மையத்தில் போய்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதுதான் சர்டிஃபிகேட்ஸ், என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கோ A to Z எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.